அன்புள்ள அம்மா. ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் ராதா தனது 70 வயதில் ஒரு பெரிய வீட்டில் தனியாக வசித்து வந்தார். அவரது கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு காலமானார். மேலும் அவரது 2 மகள்களும் வெளிநாடுகளில் குடியேறிவிட்டனர். அவரது மகள்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தனர். எப்போதாவது தான் அவருக்கு ஃபோன் செய்வார்கள். ராதாவுக்கு தனிமை ஒரு பெரிய சுமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் விழிக்கும் போதும் இரவு உறங்க செல்லும் போதும் ஒரு துணையை தேடி அவரது மனம் ஏங்கும். அவரது தோட்டத்தில் உள்ள பூக்களை பராமரிப்பது, புத்தகங்கள் படிப்பது, டிவி பார்ப்பது என்று பொழுதை கழித்தாலும் அவரது இதயத்தில் ஒரு வெற்றிடம் நிரப்பப்படாமலே இருந்தது. ஒரு நாள் ராதா தனது பழைய மாணவி ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. சுமதி ராதாவின் முன்னாள் மாணவி. இப்போது ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை நடத்தி வருகிறார். சுமதியிடம் ராதா தனது தனிமையை பற்றி மனம் திறந்து பேசினார். சுமதி ராதாவுக்கு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வந்து தன்னுடன் தங்குமாறு அழைப்பு விடுத்தார். ஆரம்பத்தில் தயங்கினாலும் ராதா இறுதியில் சம்மதித்தார். ஆதரவற்றோர் இல்லத்தில் ராதாவின் வாழ்க்கை புதிய அர்த்தம் பெற்றன. அங்குள்ள குழந்தைகள் அவரை பாட்டி என்று அன்புடன் அழைத்தனர். ராதா அவர்களுக்கு கதைகள் சொன்னார், பாடங்கள் கற்றுக் கொடுத்தார், அவர்களுடன் விளையாடினார். குழந்தைகளின் சிரிப்பொலியும் அன்பும் ராதாவின் தனிமையை போக்கின. ஒரு நாள் ராதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த செய்தி கேட்டதும் வெளிநாடுகளில் இருந்து அவரது மகள்கள் இருவரும் பதறிப்போய் இந்தியா திரும்பினர். மருத்துவமனையில் ராதாவை பார்த்ததும் அவர்களின் கண்கள் கலங்கினர். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் உங்களை தனியாக விட்டுவிட்டு இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று ஒரு மகள் அழுதார். நாங்கள் உங்களை பார்க்காததற்கு மிகவும் வருந்துகிறோம் அம்மா என்று மற்றொரு மகள் கூறினார். ராதா பலவீனமாக புன்னகைத்தார். பரவாயில்லை என் செல்வங்களே, இப்போது நீங்கள் வந்துவிட்டீர்கள் அல்லவா, அது போதும் எனக்கு என்று ராதா கூறினார். ராதா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு அவரது மகள்கள் இருவரும் அவருடனேயே தங்க முடிவு செய்தனர். அவர்கள் ராதாவுக்கு துணையாக இருந்தனர். அவரது தேவைகளை கவனித்து கொண்டனர். அவரிடம் அன்பு செலுத்தினர். ராதா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முழுமையான குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தார்.